வணக்கம். சென்னையில் காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாம் சென்னையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். அதாவது என்சிஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்கக்கூடிய தனியார் அலுவலகங்கள் தான் இருக்கிறோம். இந்த அலுவலகம் என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு தனியார் அலுவலகமாக இருக்கிறது. இந்த அலுவலகத்தில் காலையிலிருந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகின்றனர். அதே போல் பல்வேறு இடங்களிலுமே கூட சென்னையில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக விருகம்பாக்கம், சாலிகிராமம், அதே போல் சைதாப்பேட்டை, கோயம்பேடு போன்ற பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. இந்த இடங்கள்ல எல்லாருமே மருத்துவத்துறை, அப்புறம் சுற்றுச்சூழல் துறை, அப்புறம் கட்டிடங்கள் போன்ற கட்டுமானம், இது போன்ற அலுவலகங்களில் சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. நாம் தற்பொழுது சுற்றுச்சூழல் துறை சார்ந்த தனியார் அலுவலகத்தில் தான் இருக்கிறோம். இங்கு காலை 7 மணி முதலிருந்து இங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து கொண்டிருக்கிறதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது அமலாக்கத்துறை அதிகாரிகள் வரும்பொழுதெல்லாம் பாதுகாப்பு படையினரோடு வருவார்கள். இங்கு தனியார் அலுவலகம் என்பதன் காரணமாக அது போன்ற எந்த பாதுகாப்பு படையினரும் இல்லை. கிட்டத்தட்ட நம்ம பல்வேறு அமலாக்கத்துறை சோதனைகள்லாம் பார்த்தாலே தெரியும், ஒரு பாதுகாப்பு அதிகாரி அமலாக்கத்துறை சோதனை செய்யும் பொழுது கூடவே இருப்பார்கள். ஆனால் தற்பொழுது அது போல எதுவுமே இல்லை. காரணம், இது ஒரு தனியார் அலுவலகம் என்பதன் காரணமாக இந்த சோதனை என்பது இயல்பாக நடைபெற்று வருகிறது. 20 வாகனங்களில் பல்வேறு இடங்களில் பிரிந்து சென்றிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் 2 கார்கள் மூலமாக 5-6 அதிகாரிகள் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு அலுவலகத்திலும் இந்த சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தகவல் வந்திருக்கிறது. அதே போல சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா என்கின்ற அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெறுவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வரும் இந்த சூழலில் இதுவரைக்கும் எந்தவித ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று தான் கொண்டிருக்கிறது. மருத்துவத்துறைக்கும், சுற்றுச்சூழல் துறை, அப்புறம் கட்டுமானத்துறை, இது போன்ற பல்வேறு இடங்களுக்கும் அரசுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று, அரசு துறை அதிகாரிகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெறுவதாக தகவல் வருகிறது. இதெல்லாமே அதிகாரப்பூர்வமாக இன்னும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. காரணம், அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலையிலிருந்து சோதனை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அலுவலகத்தை எடுத்துக்கொண்டாலுமே கூட பணிகள் என்பது ஒரு புறம் நடந்து கொண்டிருப்பதாகவும், அதிகாரிகள் ஒரு புறம் சோதனைகள் நடத்தி கொண்டிருக்கிறதாகவும் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த அலுவலகத்திலே விசாரித்த பொழுது இயல்பாக இதான் இருக்கிறது, ஆனால் சோதனை என்பது ஒரு புறம் நடந்து கொண்டிருப்பதாகவும் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த மாதமே கூட பார்த்தோம் என்றால் தனியார் கட்டுமான தொழில் நிறுவனங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தார்கள். அதில் அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றெல்லாம் அந்த கோணத்தில் விசாரித்தார்கள். ஆனால் தற்பொழுது அரசு, அதாவது தனியார் அலுவலகங்களில் பொதுவாக இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. இதில் பணப்பரிமாற்றம் ஏதாவது நடந்திருக்கிறதா, இல்லை அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா, இந்த போன்ற விசாரணைகள் நடந்திருக்கிறது. சுற்றுச்சூழல் துறை சார்ந்த ஒரு அலுவலகத்தில் சோதனை நடைபெறுவதன் காரணமாக இந்த கழிவுகள் ரீதியாகவும் இந்த பிளானட்ஸ் மூலமாக இது போன்ற தொழில் ரீதியாக செய்யும் பொழுது இதில் ஏதாவது முறைகேடுகள் நடந்திருக்கிறதா, எந்த வகையில் நடந்திருக்கிறது என்பது குறித்து இங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள்.